ஓகே, அந்த 3 தான் பிரிச்சுக்கிறோம். பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி போகணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இதை பிரிச்சுட்டேன்னா ஸோ இது ஷார்ட்டாக ஆன்சர் மட்டும் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு சால்வ் பண்ணுறீங்கன்னா நிறைய டைம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். ஸோ இந்த 3 பிரிச்சது என்னென்னா 2^0, 2^1, 2^2ன்னு எழுதுங்க. ஸோ அதுக்கு கீழே 1, 2, 4ன்னு எழுதுங்க. ஸோ அடுத்தது என்னென்னா இந்த வேல்யூ அப்படியே எழுதணும் கீழே. ஸோ நான் அந்த ஒரு இதுக்கு மட்டும் இங்கே தனியாக போடுறேன். ஸோ உதாரணத்துக்கு 111ன்னு வச்சுங்க. ஸோ 3 நம்பர். ஸோ இது கீழே எழுதுங்க 2^0. கொஞ்ச நாள் எழுதிட்டீங்கன்னா தரவாயிட்டு அதுக்கப்புறம் இது எழுதா டைரெக்டாக கூட ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ 2^2, 1, 2, 4ன்னு எழுதிங்க. ஸோ அடுத்து கீழே இன்னொரு ஸ்டெப் என்ன எழுதுறீங்கன்னா ஸோ இந்த 1ன்னு மேலே இருந்தால் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். ஸோ 2 இதுக்கு 1ன்னு இருக்குது, அது அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்னென்னா 4 + 2 + 1. ஸோ இதை ஆட் பண்ணால் இப்போ 7ன்னு எழுதிங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப் எழுதி அதுக்கு கீழே நீங்கள் 7ன்னு எழுதிங்க. ஸோ ஒரு 50 தடவை மாட்டை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 3 1ன்னா அது 7ன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஸோ அதே மாதிரி இதுக்கு எழுதுங்க. ஸோ 2^0, 2^1, 2^2. ஸோ 1, 2, 4. ஸோ இதுக்கு என்ன? ஸோ 4க்கு நேராக 1 இருக்குனால 4. ஸோ 2க்கு நேராக 0. அதாவது இதே மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 4, 0 × 2, 1 × 1ன்னு வச்சுக்கி. ஸோ 2க்கு நேராக 0 இருக்குனால அது 0. 1க்கு நேராக 1 இருக்குனால ப்ளஸ். ஸோ 4 + 0 + 1, 5. ஸோ அதே மாதிரி இதுக்கு எழுதுங்க. ஸோ 4, 2, 1. ஸோ 4 + 2 + 1க்கு நேராக 0 இருக்குனால 0. ஸோ 4 + 2, 6. ஸோ அதே மாதிரி இது 4, 2, 1. ஸோ 4க்கு நேராக 0, 0 + 1 + 0. ஸோ சாரி 2, 2 + 0. ஸோ ஆட் பண்ணால் 2. ஸோ அதே தான் இது 0 + 2 + 0. 4, 2, 1. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு வரணும். ஸோ இந்த சைடு வரும்போது நீங்கள் என்ன எழுதுனா அதே சேம் மீனிங் தான். ஸோ 4, 2, 1. ஸோ 4 + 0 + 1. ஸோ 5. ஸோ அதே மாதிரி இதுக்கு 7 இதே மாதிரி. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுமா? ஈஸியாக இருக்கு அந்த மெத்தடு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதுக்கு என்ன டோட்டல் வேல்யூ வருதோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் ஆக்டல் நம்பர். ஸோ இதுக்கு நேராக 2, இங்கே 2, 6, 5, 7. ஸோ 2, 2, 6, 5, 7.574. ஸோ இதுதான் இந்த பைனரிக்கு ஈக்குவலான ஆக்டல் நம்பர். ஸோ எவ்வளோ லென்த்தாக வேணாலும் கொடுக்கலாம். ஸோ பைனரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் நம்ம 2ஆல் பெருக்கிட்டு இருக்கணும். ஸோ அது லென்த்தாக போச்சுன்னா நம்ம போடுற கஷ்டம். இதை பொறுத்த வரைக்கும் பைனரி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மெத்தேடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கேட்டால் என்ன மெத்தேடுங்கிறது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைனரி ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ பைனரி ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணுறோன்னா சொன்னேன். ஸோ 8 + 8, 4, 2, 1. ஸோ இதை 4 இங்கே விட்டினா தான் நமக்கு 15 வரும். ஸோ அதாவது 2^0, 2^1, 2^2, 2^3. ஸோ ஆக்டலுக்கு என்ன பண்ணோம்? 3 பிரித்தோம். ஸோ ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா 4 நம்பராக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 4 தான் பிரிக்கணும். ஸோ 4 தான் பிரித்து ஏற்கனவே எழுதணுமோ அதே மாதிரியே திரும்ப எழுதுங்க. ஸோ 2^0, 2^1, 2^2, 2^3ன்னு எழுதுங்க. எழுதிட்டு 8, 4, 2, 1. இல்லை 2 பவர் எழுதாது 8, 4, 2, 1 டைரெக்டாக எழுதுனாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்யூக்கு பாருங்கள். 8 × 0, 0 + 0 + 0 + 0. ஸோ எல்லாம் 0னால ஆன்சர் 0. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஸோ 8, 4, 2, 1 எழுதுனீங்கன்னா ஸோ 0 + 0 +
0 + 1. ஸோ அதனால் அதனோட வேல்யூ 1. ஸோ அதே மாதிரி இதுக்கு எழுதுனீங்கன்னா 0 + 4 + 2 + 1. ஸோ இதனோட வேல்யூ 7. ஸோ அதே மாதிரி இங்கே எழுதும் போது என்ன, ஸோ 8 + 4 + 2 + 0. ஸோ இந்த மாதிரி 9க்கு மேலே போகையில் மட்டும் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதிங்க. ஸோ 8 4 12. ஸோ 12 2 14. ஸோ இங்கே 14 எழுதிங்க. ஸோ 14 நம்பர் வந்துச்சுன்னா ஸோ அதை நாம் ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 14க்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இ. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன 14 எழுதக்கூடாது, இன்னு எழுதிக்கணும். ஸோ நான் 0 to 9 வரைக்கும் வந்துட்டா அந்த நம்பர் அப்படியே எழுதிக்குவோம். 10ன்னு வந்துட்டா ஏன்னு எழுதணும், ஏபிசின்னு எஃப் வரைக்கும். ஸோ இந்த டோட்டல் பண்ணுறீங்க, அந்த டோட்டலுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பாயிண்டில் வந்தாலும் ஸோ இதுக்கு ஆட் பண்ணுறீங்க 8 + 4 + 0 + 2. ஸோ சாரி 0 + 1. ஸோ இங்கே என்ன வருதுன்னா 13 வருது. ஸோ 13க்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் டி. ஸோ அதே மாதிரி இது 4மே 1 வந்துச்சுன்னா 8 + 4 + நான் மேலே எழுதுறத ஷார்ட்கட்டாக எழுதிட்டு இருக்கேன். இப்போ 2 + 1. ஸோ நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், இந்த மாதிரி எழுதுங்க. இதை எழுதுங்க, அதுக்கு கீழே எதை எழுதுங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு போட்டு எதை எழுதி அதுக்கு கீழே ஆன்சர் எழுதுங்க. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு தரம் கூட ஹெக்ஸாடெசிமலாக மாற்றி எழுதுங்க. ஸோ 13 எழுதுங்கன்னா அதுக்கு கீழே திரும்ப அகைன் டீன்னு எழுதுங்க. இது எல்லாம் ஆட் பண்ணால் 15. ஸோ 15க்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எஃப். ஸோ இது எல்லாமே 0னால ஆன்சர் 0. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்தாலும் என்னென்னா அதே மாதிரி 4 நம்பராக பிரிக்கிறோம். ஸோ 4 நம்பராக பிரிக்கும் போது இதே சேம் தான். ஸோ இங்கே 0 + 4 + 0 + 1. ஸோ அதே தான். ஸோ பாயிண்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ரியல் நம்பர் முழு நம்பருக்கு என்னென்னா ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த ப்ராக்ஷன் வேல்யூக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். இப்படி தான் பிரிக்கணும். ஸோ பாயிண்டில் இங்கேருந்து பிரிச்சுட்டு வந்துடாதீங்க. ஸோ இங்கேருந்து 4 பிரிச்சிங்கன்னா தப்பு. பாயிண்ட் தான் நமக்கு சென்டர் வேல்யூ. ஸோ பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி மூவ் ஆகணும், இந்த ப்ராக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி மூவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிங்க. ஸோ இப்போ ஹெக்ஸாடெசிமல் ஓகேவா? இப்போ அடுத்தது ரிவர்ஸ் ப்ராசஸ். பைனரி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆக்டலாக திரும்ப ரிவர்ஸில் பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ இப்போ உதாரணத்துக்கு 327 இருக்குன்னு வச்சிங்க, இதே நம்பர் வச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படியே எழுதுனீங்கன்னா வராது. இப்போ 7 எந்த 3 நம்பரை கூட்டினா 7 வரும்? ஸோ இங்கே கன்வர்ஸில் நமக்கு உள்ள நம்பர் என்ன? 421. ஸோ இதுதான் நம்மளுடைய கன்வர்ஷன் மெத்தட். அதாவது ஆக்டல் கன்வர்ஷன்னா 3 நம்பர் தான் 421. ஸோ இதில் எந்த 3 நம்பரை கூட்டினா 7 வரும்? இதில் எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? டோட்டல் 7 வரணும்னா ஏதாவது கூட்டணும். இந்த 3 நம்பர் தான் நம்ம இருக்குது. இந்த 3 நம்பரில் ஏதாவது கூட்டணும்னு சொல்லுங்கள். புரியல சார். மூணுத்தையும் இப்போ 4 2 1 டோட்டல் 7 வரணும். நம்ம கைவசம் 3 நம்பர் இருக்கு, 4 2 1. ஸோ இந்த 3 நம்பரில் எதாவது கூட்டினா 7 வரும். புரியல சார். 4 + 2 + 1. இது ஆன்சர் என்ன? 7. அதான் கேட்டேன். இப்போ மேலே ஒரு நம்பர் இருக்குன்னா ஸோ அதை எதெல்லாம் கூட்டினா இந்த நம்பர் வருமோ அதை கீழே எழுதிங்க. ஸோ 4 + 2 + 1 எழுதுனா 7. ஸோ இந்த 3 நம்பர் தான், நீங்கள் வேறு நம்பர்லாம் அடிச்சு கூட்டக்கூடாது. ஸோ இப்போ 2க்கு எதாவது கூட்டினா 2 வரும்.
இந்த 3 இதில் 4 தேவையில்லை. 0 + 2 + 0வா? ஆமாம் சார். ஸோ 3க்கு 2 + 1. 0 + 2 + 1. சந்தியா புரியுதா? புரியுது சார். இங்கே மேலே என்ன வேல்யூ இருக்கோ ஸோ அதுக்கு அந்த நம்பரை கூட்டினா அந்த வேல்யூ வரும்னு எழுதணும். ஸோ எழுதிங்க இந்த ஒரு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 பவர் எழுதினாலும் சரி, இப்போ டேரெக்டாக கூட நீங்கள் அப்படியே ஆன்சர் எழுதிங்க. இங்கே எங்கெங்கே வேல்யூ இருக்கோ அது நேராக 1 போட்டுங்க. ஸோ 0 இருக்கிற இடத்துல 0 போட்டுங்க, வேல்யூ இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டுங்க. 0 1 1. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 0 1 1 0 1 0 1 1 1 1. அவ்வளோதான் ஆன்சர். இன்னும் இதை தெளிவாக போடணும்னா இன்னும் என்ன போடலான்னா ஸோ 3 2 7 எழுதுனீங்கன்னா இன்னும் உண்மையான ரியலாக போடணும். அதுதான். ஸோ 0 ப்ளஸ் ஏற்கனவே எழுதுனது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறீங்க. இங்கே எழுதுனது ரிவர்ஸில் எழுதுறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம்? ஸோ 4 to 1 போட்டிருக்கோம், 2 பவர் போட்டிருக்கோம், 4 to 1 போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அதை கூட்டி போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா நாம் ரிவர்ஸில் வரும்போது இதே தான். ஸோ 0 + 2 + 0. ஸோ 4 + 2 + 1. ஸோ இப்போ இதனோட மீனிங் எதை குறிக்குதுன்னா இங்கே, அதாவது அடுத்து 2 பவர் 2 குறிக்குது, இது 2 பவர் 1 குறிக்குது, இது 2 பவர் 0 குறிக்குது. ஸோ எப்படி வந்து தெரியாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். இது இல்லாதே நீங்கள் போடலாம். 2 பவர் 1 2 பவர் 0. ஸோ 2 பவர் 2 2 பவர் 1 2 பவர் 0. ஸோ இதுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா, அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சிங்க. ஸோ 2 பவர் 2 நேராக எதுவுமே இல்லை, 0னால 0 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பவருக்கு நேராக எது வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ எல்லாம் இப்படி அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி ஷார்ட்கட்டாக கூட வச்சிங்க. ஸோ நமக்கு ஆன்சர் எழுதுனா போதும், நீங்கள் ஒன்றும் சால்வ் பண்ணி காட்ட வேண்டியதில்லை. ஸோ அது எப்படி வந்ததுன்னு புரியிருக்காக நான் சொல்கிறேன். 2 பவரை பேஸ் பண்ணி தான் இந்த கன்வர்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அதனோட மீனிங் என்ன? 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2. ஸோ அதுதான் என்னென்னா ஷார்ட்கட்டில் 4 to 1ன்னு நாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியே பாயிண்ட்டுக்கு எந்தாட்ட ப்ராக்ஷன் வந்தாலும் ஸோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ 35.346. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நான் எழுதுறதுக்காக கேப் போட்டு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ 5க்கு சொல்லுங்கள். 5க்கு என்ன வரும்? எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணால் 5 வரும்? 4 + 1 101 வரும் சார். 4 + 0 + 1 101. ஓகே. 3க்கு 011. 0 + 2 + 1. ஸோ இதை போடுங்க. இந்த ஒரு ஸ்டெப்பாவது அட்லீஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க, இல்லைன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ 0 1 1. ஸோ பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வாங்க எடுத்து. ஸோ 3க்கு again 0 + 2 + 1. இந்த ஒரு ஸ்டெப்பாவது எழுதுங்க, 2 பவர் எழுதலாம் பரவாயில்ல. ஸோ 0 1 1. ஸோ 4க்கு வந்து 100 சார். 400. இந்த இதை சொல்லுங்க. 4 + 0 + 0. ஸோ 100. 6க்கு 110. 4 + 2 + 0. இந்த ஸ்டெப்பு போட்டு வாங்க, அப்போ தான் இந்த மிஸ்டேக் வராது. ஸோ அப்படியே 110ன்னு சொன்னால் அது உங்களுக்கு நிறைய டைம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஷார்ட்கட்டாக கூட எழுதி கூட வச்சுக்கலாம். ஸோ 0னா 4மே 0.
ஸோ இது நிறைய ஒர்க் அவுட் பண்ணினா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒன்றுனா 0 0 1, ஸோ 2னா 0 1 0, 3னா 0 1 1, ஸோ 4னா 1 0 0. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. ஸோ 5க்கு வரும்போது 1 0 1, 6க்கு 1 1 0, 7க்கு 1 1. ஸோ இதுதான் இந்த வேல்யூ. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. ஸோ இல்லைன்னா இந்த மெத்தடில் இதை இப்படி போட்டுங்க. இது போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டு தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஸோ இதை ஞாபகம் வைக்கல கூட ஏதாவது ஒரு நம்பரை மாற்றிட்டிங்கன்னா அது மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அதனால் அது மாற்ற வேண்டாம், இந்த இதே வச்சிங்க. ஸோ +0 மெத்தடை வச்சிங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்டல் டு பைனரி ஓகேவா? எஸ் சார். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணாதான் ஞாபகம் வரும். இப்போ புரியுற மாதிரி இருக்கும், 2 நாள் அப்படியே மறந்துடும். ஸோ டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதே ஹெக்ஸாடெசிமலுக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 8 4 2 1. ஸோ இது 4 நம்பரை கூட்டினா தான் நமக்கு 15 வருது. ஸோ 0 to 15, அதாவது 0 to F வரைக்கும் உள்ளதான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ அதே மாதிரி தான். ஸோ இப்போ 5க்கு என்ன ஆகுதான், இதுக்கு ஆக்டலுக்கு நான் 3 நம்பர் சொன்னேன். இந்த 3 நம்பரை கூட்டினா அந்த மேலே உள்ள டோட்டல் வரணும். ஹெக்ஸாடெசிமல் இப்போ நமக்கு 4 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 4 நம்பரில் எதெல்லாம் கூட்டினா டோட்டலுக்கு 5 வரும். இப்போ 5க்கு சொல்லுங்க. 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 5ன்னு வரும். 0 + 4 + 2 0 + 1. 0 + 4 + 0 + 1. இது 4 கூட்டினா நமக்கு 5ன்னு வரும். ஸோ 0க்கு நேராக 0, 4னால 1 0 1. ஸோ அடுத்து சி. ஸோ சின்றக்கிறதுக்கு என்னென்னா, இதுக்கு இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிங்க அந்த வேல்யூக்கு. ஸோ சின்னா ஈக்குவலான டெசிமல் நம்பர் என்ன? 12. சிக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் 12. ஸோ இப்போ நம்ம 12 கால்குலேட் பண்ணோம். இப்போ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 12 வரும்? 8 + 4 + 0 + 0. 8 + 4 + 0 + 0. ஓகே. ஸோ 1 1, இது 2க்கு 0. ஸோ அடுத்து ஏன்னா வந்து 10. ஸோ 10க்கு ஏதாவது ஆட் பண்ணோம். 8 + 0 + 2 + 0. இப்போ 8க்கு நேராக 1, இதுக்கு நேராக 0 1 0. ஸோ 1க்கு 0 + 0 + 0 + 1. ஸோ அதனால் 3 0 1. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் சந்தியா சொல்லுங்கள் இதுக்கு. ஸோ பிக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன? 11 சார். 11க்கு ஏதாவது ஆட் பண்ணால் 11 வரும் அந்த 4 நம்பரில். சார் 8 + 0 + 2 + 1. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ 8க்கு நேராக 1, 0க்கு நேராக 0, 2க்கு நேராக 1, 1க்கு நேராக 1 1 0 1. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 8. ஸோ 8க்கு ஏதாவது கூட்டினா 8 வரும். ஸோ 8 + 0 + 0 + 0. ஸோ இதுக்கு மட்டும் 1, மீதி 3 0. ஸோ 0க்கு எல்லாமே 0 தான். ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றக்கும் அதே சேம் டெக்னிக் தான். ஸோ இங்கேருந்து எஃப். ஸோ எஃப்னா 4 நம்பரையும் கூட்டினா தான் எஃப் வரும். ஸோ 8 + 4 + 2 + 1. ஸோ இதை ஆட் பண்ணால் தான் 15. ஸோ எஃப்க்கு ஈக்குவலான வேல்யூ 15.
ஸோ 4 இங்கே விட்டுனா 15, அப்போ 4மே 1 வந்துடும். ஸோ சிக்கு ஸோ 12, ஸோ 8 + 4 + 0. ஸோ அதே மாதிரி டிக்குன்னா 13, ஸோ 8 + 4 + 0 + 1. ஸோ கன்வெர்ட் பண்ணால் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு பாயிண்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு நம்பருக்கும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த இதுக்கும் அதே டெக்னிக் தான். ஸோ பாயிண்ட்லேருந்து தான் நான் பிரிக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பைனரியை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஹெக்ஸாடெசிமல் பைனரியாவோ, பைனரி ஹெக்ஸாடெசிமலோ, அதாவது ஆக்டல் டு பைனரியோ, பைனரி டு ஆக்டலோ, இந்த 4 மெத்தடுக்கு தான் இது. பைனரிங்கிற வேர்டு இருக்கணும், டெசிமல் இல்லாத மற்ற வேர்டு. ஸோ ஆக்டலோ ஹெக்ஸாடெசிமல் வந்தால் இந்த மெத்தடு. ஸோ 8421 மெத்தட்னு சொல்லுவோம் ஷார்ட்கட்டில். ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி கூட அந்த மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் அந்த 4 கன்வர்ஷன் மெத்தட். இது 4 ஓகேவா? நாலு கன்வர்ஷன் ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 4 இதில் எது ஈஸியாக இருக்கு? இன்னைக்கு பார்த்த 4 ஈஸியா, இல்லை ஏற்கனவே பார்த்த அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா? இது கொஞ்சம் ஈஸி. ரெண்டுமே ஈஸி தான். எது சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி, குயிக்காக போடலாம். ஸோ இந்த மாதிரி 2ஆல் வகுத்து ஸோ இது போடுறது குயிக் ஈஸியாக போட முடியுமா, இல்லை இப்போ இன்னைக்கு சொன்னது ஈஸியாக போட முடியுமா? இப்போ இந்த 4 இதுவும் போடுறேன். இந்த 4 தான் ஈஸியாக இருக்கு. ஸோ இப்போ அதனால தான் இப்போ அடுத்த 2 இதுக்கு போடுறோம். இந்த 2 கன்வர்ஷனுக்கு டைரக்ட் மெத்தட் கிடையாது. ஸோ டைரெக்டாக ஆக்டில் ஹெக்ஸாடெசிமலாவோ ஹெக்ஸாடெசிமல் ஆக்டிலாவோ டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, அதுக்கு எந்த மெத்தடும் கிடையாது. ஸோ இதுக்கு 2 விதமான மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டில் டைரெக்டாக ஹெக்ஸாடெசிமலாக மாற்ற முடியாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்டில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பைனரியாக மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது ஆக்டில் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ இந்த ஆக்டில் நம்பரை பைனரியாக மாற்றிட்டு திரும்ப இந்த பைனரி என்ன பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே அடுத்த மெத்தட் இங்கே மேலே இருக்குது. ஸோ இதை பண்ணிட்டா அந்த 2 மெத்தட் செஞ்சோம்னா அப்போ ஆக்டில் நம்பர் ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாறிடும். ஸோ அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் ஆக்டிலாக மாற்றினோம்னா, ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பரை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் பைனரியாக மாற்றிட்டு திரும்ப அந்த பைனரி என்ன பண்ணலாம், ஆக்டிலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்படி மட்டும்தான் பண்ண முடியுமானா அப்படி மட்டும் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இதுலேயும் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டல் நம்பர் என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்குது. ஸோ ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ இந்த ஆக்டலை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டெசிமலை என்ன பண்ணலாம், எகைன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஒன்று டெசிமலாக மாற்றிட்டு அதை திரும்ப எகைன் இன்னொரு நம்பராக மாற்றலாம், அல்லது பைனரியாக மாற்றிட்டு இந்த 2 இதை யூஸ் பண்ணலாம். ஏன் நாம் இந்த மெத்தடு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாமுக்கு இதை ஹெல்ப் பண்ணிக்க. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணும்போது 2 விதமாகவும் சால்வ் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 2 கன்வர்ஷன் போட்டீங்கன்னாவே எல்லா கன்வர்ஷனும் உங்களுக்கு தரவாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன இந்த ஒரு மெத்தட் தான் நான் போட்டிருப்பேங்க. ஸோ ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் டைரெக்டாக பண்ணாதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஆக்டல் டு பைனரி. இந்த ஆக்டில் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே நான் இப்போ பார்த்த மெத்தட் தான். ஸோ 3775.246. ஸோ இதை என்ன பண்ணுறோம், இப்போ நான் இப்போ பார்த்த மெத்தடில் ஸோ அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 4 + 0 + 1, ஸோ 5, ஸோ 101. ஸோ 4 + 2 + 1, ஸோ 111 வருது. ஸோ 0 + 1 + 1 3, ஸோ 011. ஸோ இந்த ஆக்டல் நம்பரை பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு இந்த ஆக்டல் நம்பரை பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் ஒன்றா ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். 2 தடவை பண்ணுறோம். ஸோ அந்த இது வரைக்கும் பார்த்த 10 மெத்தடில் ஒரே ஒரு கன்வர்ஷன் தான். ஸோ இதுக்கு டைரக்ட் மெத்தட் இல்லாதனால 2 கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பரை ஹெக்ஸாடெசிமலை மாற்றணும். ஸோ ஹெக்ஸாடெசிமலுங்களை 4 நாளாக பிரிக்கணும். ஸோ 4 நம்பராக பிரிச்சுட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன வருது, ஸோ 8, ஸோ ப்ளஸ் 4 ப்ளஸ், ஸோ இங்கே 0 4 0 ப்ளஸ் 1. ஸோ இதை 4 ஆட் பண்ணால் 13. ஸோ 13க்கு ஈக்குவலான நம்பர் டி. ஸோ அதே மாதிரி இதுக்கு 8 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ இதை 4 ஆட் பண்ணால் 15. ஸோ 15க்கு ஈக்குவலான நம்பர் எஃப். ஸோ 0க்கு 0. ஸோ அதே மாதிரி இந்த சைடு, ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளதையும் 8 + 0 + 4 + 0 + 1. ஸோ 5. ஸோ 0 + 0 + 2 + 1 3. ஸோ இங்கே 0க்கு 0. ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இந்த பைனரி நம்பரை இங்கே மாற்றிட்டோம்னா ஸோ இந்த பைனரிக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கொஷின் என்னது, ஆட்டில் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம கொஷின். ஸோ அப்போ என்ன இருக்கும், ஸோ இதுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இது அப்படின்னு நாம் டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ இன்னொரு மெத்தட் நாம் எப்படி போகலாம் அதுக்கு, இப்போ நீங்கள் ஈஸியாகவே இதே மெத்தடே ஈஸியாக போடணும்னா இதான் ஈஸியானது. ஸோ நீங்கள் தரவாக இருக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரே ஸ்டெப்லேயே கூட போடலாம். இது 6. ஸோ 6க்கு எதாவது ஆட் பண்ணால் 6 வரும்னு தெரியும். 4 + 2 + 0. ஸோ 1 1 0. ஸோ 0 + 1 2 + 0. ஸோ 0 1 0. ஸோ 2க்கு ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் 2. ஸோ 0 + 2 + 0. ஸோ இப்போ என்ன, இதை அப்படியே நீங்கள் கீழே இங்கே 4 நாளாக பிரிக்கிறீங்க. இது 4, இங்கே 2, முன்னாடி 2 0 என்ன போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு 4ஆக பிரிக்கிறோம், இன்னொரு 0 ஆட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு நமக்கு அப்படியே தெரியும். ஸோ இங்கே என்னது 0 + 4 + 2 + 0. ஸோ 6. ஸோ 0 + 0 + 0 + 1. இதுக்கு 1. ஸோ 0 + 4 + 0 + 0. ஸோ 4. ஸோ இப்படியே கூட ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, அதாவது நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டரில் எழுதணும்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணிங்கிறத போட்டு காட்டணும். ஸோ நீங்கள் ஜாம் எக்ஸாமுக்கு எழுதும்போது டேரெக்டாக ஆன்சர் மட்டும் தான் எழுதுவீங்க. அதனால் நீங்கள் எப்படி குயிக்காக போடணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரஃப் பேப்பர் தருவாங்க. ஸோ அதில் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட்கட்டாக கூட சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே இன்னொரு மெத்தட் நாம் எப்படி போகலாம், இப்போ 26.2 இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், 26-ஐ நம்ம என்ன பண்ணலாம், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷனுக்கு ஆக்டல் நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், 8/0. இங்கே 6 × 8/0 2 × இதுவும் சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு பார்த்தோம். இதுவும் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ 6 × 8/0 1. ஸோ 6. ஸோ 8/1ஓட வேல்யூ 8. 2 × 8 16. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 22. ஸோ 26-ஐ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 22ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்னது, இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ இப்போ டெசிமல் நம்பர் நாம் திரும்ப என்ன பண்ணோம்,
ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்? 10ஆல் டிவைட் பண்ணுமா? ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 22ங்கிறது டெசிமல் நம்பர், இது பவர் 10ன்னு வச்சுங்க. ஸோ ஒரு டெசிமல் நம்பரை அதர் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? நடந்துருச்சா? டெசிமல் நம்பரை பைனரியாவோ அல்லது ஆக்டலாவோ அல்லது ஹெக்ஸாடெசிமலாவோ கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? இங்கே தான் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதானே போட்டோம். வகுக்கணுமா? டெசிமல் நம்பரை அதர் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வகுக்கிறோம், டிவிஷன் மெத்தட். ஸோ டெசிமலை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? 16ஆல் வகுக்கணும். ஸோ 22 16ஆல் வகுக்கிறோம். ஸோ ஒரு 16, மீதி எவ்வளோ? 6. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 16. ஸோ 22க்கு 26க்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் நம்பர், 26 ஆக்டலுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் 16. ஸோ இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாம் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணோம்? பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பைனரியை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, இப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெசிமலை அகைன் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதே தான் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் அடுத்து. ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கு அதே தான். இப்போ நான் ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு மெத்தட் பிரகாரம் பார்த்தா முதல்ல பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர். ஸோ பின்னா 11. ஸோ 11னா 8 + 0 + 1 + 1. ஸோ ஏன்னா இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர், அதனால் 4 நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டா 1 0 1 1. ஸோ 8னா 8 + 0 + 0 + 0. ஸோ 0னா 0 தான். ஸோ 1 0 0. இது பைனரியை கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் இங்கே வந்துருச்சு. ஸோ பைனரி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ஸோ ஆக்டல்னா 3. இதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்டல்னால் என்ன பண்ணோம்? ஹெக்ஸாடெசிமலாக என்ன பண்ணோம்? ஆக்டல்னா 0 to 7 தான். ஸோ 4 to 1 மெத்தட்னு வச்சுங்க. ஸோ ஹெக்ஸாடெசிமல்னா தான் 8 4 2 1. 4 நம்பர் வந்தால் ஹெக்ஸாடெசிமல், 3 நம்பர் தான் வருதுன்னா அது வந்து ஆக்டல். ஸோ இதை இந்த பைனரி நம்பரை 3 3ஆக பிரிக்கிறோம். 3 3ஆக பிரித்து அதை என்ன பண்ணிடுறோம்? திரும்ப ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். 3 3ஆக பிரித்தா வரக்கூடிய நம்பர் ஆக்டல். ஸோ நமக்கு ஆக்டல் ஆன்சர் வந்துடுது. ஸோ நம்ம கேட்டது ஹெக்ஸாடெசிமல். ஸோ பைனரியை மாற்றிட்டு ஃபைனலாக நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது ஆக்டலோட ஆன்சர். ஸோ இதுவே என்ன பண்ணலாம்? ஸோ 8B என்ன பண்ணலாம்? டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மாற்றலாம். ஸோ இப்போ 8B என்ன பண்ணலாம்? இன்னொரு மெத்தட் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஹெக்ஸாடெசிமலால் என்ன வரும்? B × 16 power 0. ஸோ 8 × 16 power 1. ஸோ பியோட வேல்யூ 11. ஸோ 11 × 1 11 வரும் நமக்கு. ஸோ 16 power 1 16. ஸோ 8 × 16 என்ன? 128. ஸோ 128 + 11 ஆட் பண்ணோம்னா B × 11. 8 × 16 என்ன?
128. ம் ம் ஓகே, இதை ஆட் பண்ணால் என்ன வருது? நைன் 3 139. ஸோ இங்கே எப்படி 213 வந்துச்சு? ஸோ இதில் என்ன சம் மிஸ்டேக் இருக்குன்றீங்க, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இதை நான். சரி சரி, திரும்ப இதை கன்வெர்ட் பண்ணோம். ரைட்டு தான், 139 ரைட்டு. ஸோ இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ 8Bயோட டெசிமல் நம்பர் 139. ஸோ திரும்ப அதை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுறோம்? 139 என்ன பண்ணோம்? டெசிமலை ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் 8ஆல் டிவைட் பண்ணுமா? 139 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகுது? ஸோ 16 16 × 8 128. ரிமைனிங் என்ன இருக்கும்? சரி 17. × 8 136. ஸோ ரிமைனிங் 3. ஸோ அகைன் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 × 8 16. ரிமைனிங் 1. ஸோ ஆன்சர் 213. ஸோ இந்த மாதிரி டெசிமல் மெத்தட்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது பைனரி மெத்தட்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது 2 மெத்தடும் சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, ஏற்கனவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே உங்கள் மொபைல் நம்பருக்கு 2 சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்ன? டெசிமல் நம்பர். ஸோ அந்த டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி பைனரி நம்பரை வச்சுருக்கீங்க. ஆக்டல் நம்பர் இருக்குது, ஹெக்ஸா டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ அதே நம்பரை அங்கே யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்கள் மொபைல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 5 டிஜிட்டு கன்வெர்ட் பண்ணி ஒரு பைனரி நம்பர் ஆன்சர் இருக்குது உங்ககிட்ட. ரெண்டாவது 5 டிஜிட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த 2 பைனரி நம்பரை வச்சுக்கிங்க. ஸோ அந்த 2 பைனரி நம்பரையும் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அது ஒரு ஹோம்ஒர்க். ஸோ அந்த 2 பைனரி, அதே 2 பைனரி நம்பரையும் ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி உள்ள 2 பைனரி நம்பர், ஃபஸ்ட்டு 5 டிஜிட் மொபைலில் மாற்றும் போது ஒரு பைனரி ஆன்சர் வந்திருக்கும். அடுத்த 5 டிஜிட்டை மாற்றிருப்பீங்க, அதில் ஒரு பைனரி ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அதை ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய ஆன்சரை அப்படியே ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 மெத்தடுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா ஆக்டல் டு பைனரி அண்ட் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ அடுத்து இதுக்கு என்னென்னா, 11th மெத்தடுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே கன்வெர்ட் பண்ண ஆக்டல் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். ஸோ நேற்று ஹோம்ஒர்க் பண்ண நாள், ஸோ ஆக்டல் உங்கள் மொபைல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி ஆக்டல் ஆன்சர் எழுதி வச்சுருப்பீங்க. 2 ஆக்டல் நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 டிஜிட் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆக்டல் நம்பர் இருக்கும். அடுத்த 5 டிஜிட் கன்வெர்ட் பண்ணால் ஒரு ஆக்டல் நம்பர் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, ஹெக்ஸா டெசிமல் வழியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. 2 மெத்தட் நீங்கள் போடுங்க. ஸோ மெத்தட் 1ன்னு போட்டு அந்த ஆக்டல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ அதை திரும்ப அகைன் ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. மெத்தட் 2ன்னு போட்டு ஸோ இந்த டெசிமல் வழியாகவும் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ அதை தெரிஞ்சு இதை போட்டிங்கன்னா ஏற்கனவே பழைய இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும், இந்த 2 மெத்தட் போட்டிங்கன்னா. ஸோ அதே மாதிரி அடுத்த கன்வர்ஷன், இதை கன்வெர்ட் பண்ணியில் உங்களுக்கு ஹெக்ஸா டெசிமல் வந்துடும். ஸோ அந்த ஹெக்ஸா டெசிமலை ரிவர்ஸில் 12th மெத்தடு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 2 hours ஆனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக கன்வெர்ட் பண்ணினா தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும்.
நான் வேகமாக சொல்லிட்டேன். இவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை இதில் ஏதாவது புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் திரும்ப வேணாலும் சொல்கிறேன். எல்லா மெத்தடும் ஒன்றா சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் கிளாஸில் நடத்தும் போது ஒரு மெத்தட் 2 மெத்தடுக்கு மேலே ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டோம். ஸோ நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெத்தட் சொன்னோம்னா இதுக்காட்டி எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் வேகமாக சொல்லிட்டேன். இதில் ஏதாவது குழப்பற மாதிரி இருந்தால் ஏதாவது சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா? 12 மெத்தட் ஓகேவா? எஸ் சார். இந்த இதுதான் ஓகே. இந்த இதை எழுதிங்க, ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்க. இதை நோட் பண்ணி இதுக்கு என்ன மெத்தட்னு யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிங்க. டிவிஷன் மெத்தட் இந்த மாதிரி வகுக்கணும், இந்த மாதிரி கோடு கூட போட்டு வச்சிங்க. ஸோ டெசிமலுக்கு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதுக்கு பேர் டிவிஷன் மெத்தட்னு வச்சிங்க. ஸோ இதுக்கு 8421 மெத்தட். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த கால்குலேஷன் போடுறது எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். எதுக்கு எதை போடுறதுன்னு தெரியாத மாற்றி போட்டுருவாங்க. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொண்டாந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நான் அதை பிரித்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எழுதிங்க, உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சிங்க. எப்படி ஞாபகம் வச்சிக்கணுமோ அந்த இது. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்க? நான் வந்து 2 தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 5 கூட சால்வ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு நம்பர் கூட வச்சுக்கலாம். உங்கள் அம்மாவோட மொபைல் நம்பர் வச்சு கூட இன்னும் 2 மெத்தட் போடுங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் கூட நீங்களே எழுதிங்க. ஒரு 5 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் எழுதி இந்த மாதிரி ஒரு 4-5 இது கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரவாயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சார். சரி, ஓகே. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்றது படிங்க, நீங்களே படிக்கனாலும் படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் கிளாஸ் எடுக்குன்னா சொல்லுங்கள். நீங்கள் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டை கூட எடுக்க சொன்னோன்னா மதிய டைமில் ஃப்ரீயாக இருக்கையில் எடுப்பாங்க. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணுங்க.